الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, அகிலங்களை படைத்து அதை பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும், நம்முடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், ஒட்டுமொத்த முஃமின்களின் மீதும் இறைவன் தன்னுடைய அருளை தாராளமாக பொழிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை அருள் பெற வாழ்ந்திடுவோம் என்ற இந்த தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக நாம் ஒரு சில தகவல்களை பார்த்து வருகிறோம். ஒரு மனிதன் நாளை மறுமையில் வெற்றி அடைவதற்கு இறைவனுடைய அருள் எவ்வளவு முக்கியமானது, அல்லாஹ் எந்த அளவுக்கு அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் என்பதை பற்றியெல்லாம் முதல் நாளிலும், அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எது போன்ற பண்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், எது போன்ற செயல்களால் அமல்களால் நமது வாழ்வை நாம் அலங்கரிக்க வேண்டும் என்பது தொடர்பான விஷயங்களைத்தான் நாம் இரண்டாவது தொடரிலிருந்து பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இரண்டாவது நாளிலே நாம் இறைவனுடைய அருள் பெறுவதற்கு என்ன வழி, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயங்களில் முதலாவதாக அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதை பற்றி நாம் பார்த்தோம். கட்டுப்பட்டு வாழணும். கட்டுப்படுவது என்பது ஒரு இஸ்லாமியனுக்கு மிக அடிப்படையான ஒரு விஷயம். யார் அப்படி கட்டுப்பட்டு வாழ்வார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹுடைய அருள் அவர்களுக்கு இருக்கிறது, அல்லாஹுடைய நேசம் அவர்களுக்கு இருக்கிறது என்பது தொடர்பாக கடந்த உரையில் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் எந்த விஷயத்தை பற்றி, எந்த பண்பை பற்றி பார்க்கவிருக்கிறோம் என்றால், இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழிவகையாக அல்லாஹ் தன் திருமறை குரானில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அதை பற்றி சொல்லும் பொழுது, வல் முஃமினூன வல் முஃமினாத், முஃமினான ஆண்கள், இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள், பஅதுஹும் அவ்லியாஉ பஅல், அவர்களில் சிலருக்கு உதவியாளர்கள் என்று இறைவன் சொல்லிவிட்டு, எப்படி எந்த விஷயத்தில் உதவி கொள்வார்கள், யஅமுரூன பில் மஅரூஃப், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டும் மக்களை தடுப்பார்கள். இந்த விஷயத்தில் உதவியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். முஃமினான ஆண்கள், முஃமினான பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் நன்மையை ஏவிக்கொள்வார்கள், பிறருக்கு நன்மையை ஏவுவார்கள், வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டும் மக்களை தடுப்பார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு, உலாயிக்க சயர்ஹமுஹுல்லாஹ், அவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான், அவர்களுக்கு தான் அல்லாஹ் அருள் புரிகிறான். இன்னல்லாஹ அசீசுன் ஹக்கீம், அல்லாஹ் மிகைத்தவன், அல்லாஹ் கண்ணியத்திற்குரியவன், அவன் நுட்பமானவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யார் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த காரியத்தை, இந்த செயலை சரிவர செய்வார்களோ, உலாயிக்க சயர்ஹமுஹுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ் அவர்களுக்கு தன்னுடைய அருளை வழங்குகிறான் என்பதை இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய அருளை நாம் பெறுவதற்கு ரொம்ப ஈஸியான சுலபமான ஒரு வழி என்ன தெரியுமா? நமக்கு என்ன தெரியுமோ மார்க்கத்தை பற்றி, இறைவனை பற்றி, இறைவனுடைய தூதரை பற்றி எதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்க கிட்ட சொல்றது. அது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வசனத்தை தெரிந்தாலும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்போ நமக்கு எது தெரியுமோ அதை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில், என்ற ஒரு சிந்தனையில் நாம் இருக்கணும். ஆனால் இன்று முஸ்லீம்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறாங்களா?
தனக்கு தெரிவதை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லா இஸ்லாமியரிடத்திலும் இருக்கிறதாம். பெரும்பான்மையான மக்களுடைய நிலை எப்படி இருக்கு? மார்க்கத்தை பிறருக்கு சொல்வதில், சத்தியத்தை பிறருக்கு எடுத்துரைப்பதில் சற்று சுயநலவாதிகளாக, சுயநலம் உடையவர்களாகத்தான் அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம்னாலே என்னங்க? இஸ்லாமிய மார்க்கத்தை ஒற்றை வரியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, அத்தீனு அன் நசீஹா, மார்க்கம் என்றாலே பிறருக்கு நலம் நாடுறது தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் சுயநலத்திற்கும் இடமே இல்லை. மார்க்கத்துக்கும் சுயநலத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. தன்னலம் என்பது இஸ்லாத்தில் இருக்கவே கூடாது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. யாரேனும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் சுயநலமாக இருக்கக்கூடாது. அவர் பொதுநலமாகத்தான் வாழ வேண்டும். தன்னை விட பிறரைத்தான் முற்படுத்த வேண்டும். பிறருடைய நலத்தை தான் அவர் பேணி வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. ஆனால் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் ஒரு சில விஷயங்களில் சுயநலமாக நடப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒன்று மார்க்கத்தை பிறருக்கு சொல்வது. எனக்கு சத்தியம் கிடைச்சிருச்சு, நான் நேர்வழியில் இருக்கிறேன், நான் தௌஹீத் கொள்கையில் பயணிக்கிறேன், நான் கரெக்டாக தொழுகிறேன், கரெக்டாக நோன்பு வைக்கிறேன், என்னிடத்தில் செல்வம் இருந்தால், பொருளாதாரம் இருந்தால், என்னுடைய செல்வத்தை அல்லாஹுடைய பாதையிலே நான் செலவழிக்கிறேன். ஆனால் அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், உடன் பிறந்த சகோதரர்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்மந்தமே இருக்காது. தொழுகனா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லலாம்ல? அவனுக்கு சொல்றதெல்லாம் நம்ம வேலை இல்லை பாய். நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, நம்ம கரெக்டாக தொழுகிறோமா, நம்ம கரெக்டாக நோன்பு வைக்கிறோமா, அவ்வளவுதான், நம்மளுடைய பணி முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய வேலை முடிவடைந்து விட்டது என்பதாக அதிகமான முஸ்லீம்கள் கருதுகிறார்கள். இந்த நசீஹான்ற வார்த்தை இருக்குல்லங்க, பிறர் நலம் நாடுதல், இந்த வார்த்தையினுடைய அகராதி பொருள், டிக்ஷனரி மீனிங்கை பார்க்கும்போது நசீஹா என்ற இந்த வார்த்தைக்கு ஹதருன், பிறருக்கு எச்சரிக்கை செய்கிறது, உபதேசம் செய்கிறது என்ற பொருள்களை எல்லாம், அர்த்தங்களை எல்லாம் தந்திருப்பார்கள். அது எப்படி பிறருக்கு எச்சரிக்கை செய்கிறது, நலம் நாடுறதாகும்? உதாரணத்துக்கு ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் மது பழக்கத்தில் மூழ்கி கிடக்கிறார், போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறார். நம்ம ஒரு எச்சரிக்கை செய்கிறோம், மது அருந்தாத, போதைக்கு அடிமையாகாத, உன்னையே அதை அழிச்சிரும், நீ நாசமாக போயிடுவ, ஏராளமான பாதிப்புகள் உன்னுடைய உடலுக்கு ஏற்படும், பல நோய் வரும், இப்படி எச்சரிக்கை செய்து அவர் அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு விடுவாரையானால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அவருக்கு நலம் நாடி இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை நாம் எடுத்துரைக்கிறோம், இந்த உலக ரீதியான விஷயத்தில் அவருக்கு நலம் நாடுகிறது. அதை விட மிக முக்கியமான ஒன்று, நாளை மறுமையில் மிக பெரும் வேதனையிலிருந்து பிறரை காப்பாற்றுவது, நரகத்திலிருந்து சுவனத்தை நோக்கி அவர்களை அழைப்பது. இதுதான் பிறர் நலம் நாடக்கூடிய பணியிலேயே தலை சிறந்த ஒரு பணி, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு பணி. ஆனால் இந்த பணியை இஸ்லாமியர்கள் சரியாக செய்வது இல்லை. அதில் சற்று சுயநலம் காட்டுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு மார்க்கம் கிடைச்சிருச்சு, நான் கரெக்டாக இருக்கிறேன், மற்றவங்களுக்கு சொல்றதெல்லாம் எங்களுடைய வேலை கிடையாது. அதற்கென்று சிலர் இருப்பார்கள், ஆலிம்கள் இருக்கிறாங்க, தாயிக்கள், அழைப்பாளர்கள் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறார்கள். மார்க்க பிரச்சாரம் செய்கிறது, நோட்டீஸ் கொடுக்கிறது, போஸ்டர் ஓட்டுறது, தனிநபர் தாவாவுக்கு போகிறது, மெகாஃபோன் பிரச்சாரம் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களுடைய வேலை தான். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பள்ளிக்கு வந்து தொழுதா போதும், நம்ம பள்ளியில் வந்து துவா கேட்டு கிளம்புனா போதும். பயான் பேசுகிறாங்களா, பயானில் அமர்ந்து இருக்கிறோமா, பயானை கேட்டுட்டு கிளம்பிட்டா முடிஞ்சு போச்சு, நம்மளுடைய வேலை அவ்வளவுதான் என்று பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான்? இறைவன் தன் திருமறை குர்ஆனிலே ஒட்டுமொத்த முஃமின்களை பார்த்து பேசுகிறான். குந்தும் ஹைர உம்மத்தின் கது உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களே, சமுதாயங்கள், தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள். முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எத்துணை கோடி சமுதாயங்கள் தோன்றி இருக்குமோ அந்த சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்க தான் டாப்ல இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே பார்த்து சொல்றான். உங்களை பார்த்து, என்னை பார்த்து, ஒட்டுமொத்த முஃமின்களை பார்த்து இறைவன் பேசக்கூடிய ஒரு வாசகம்
குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்கு மத்தியில் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள். காரணம் என்ன? எதற்காக, எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மை சிறந்தவர்கள் என்று சொல்கிறான்? அதற்கான காரணத்தை இறைவன் பேசும் பொழுது, தஅமுருன பில் மஅரூஃப், நீங்க நன்மையை ஏவுறீங்க, வதன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டும் மக்களை தடுக்கிறீர்கள். இதுதான்ப்பா காரணம், வேற எந்த நோக்கமும் இல்லை, வேற எந்த பெரிய காரணமும் கிடையாது. நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கான நோக்கம், இருப்பதற்கான காரணம், நீங்க நன்மையை ஏவுறீங்க, தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீங்க. இந்த காரணத்தினால் நீங்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறைவன் நம்மை பார்த்து சிறந்த சமுதாயம் என்ற ஒரு பட்டத்தை தருகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கல, ஹலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் யாரு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் தரல. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், எத்துணை கோடி நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அந்த நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு இறைவன் தராத ஒரு சிறப்பை, ஒரு பட்டத்தை, ஒரு தகுதியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயமான நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இது! கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் 4 வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கிறாரு, எம்பிபிஎஸ் பட்டம் அவருக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பட்டத்தை அவர் வாங்கி விட்டார். தனியாக ஒரு கிளினிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க. கிளினிக் ஆரம்பித்தாலே என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக பேஷண்ட்டெல்லாம் போய் பார்ப்பாங்க. உடம்பு சரியில்லை, இல்லை தும்மலாக இருக்குது, இருமலாக இருக்குது, மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக போவாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் இவருக்கு சாதாரண தலைவலிக்கு மாத்திரை எழுதி தர தெரியல. ஆனால் பேருக்கு பின்னாடி எம்பிபிஎஸ்ன்னு போட்டு இருக்கு. தலைவலிக்கு மாத்திரை கொடுக்க தெரியல, ஜுரத்துக்கு மாத்திரை கொடுக்க தெரியல, தும்மலுக்கு என்ன மாத்திரைன்னு தெரியல, இருமலுக்கு எந்த ஊசி போடணும்னு தெரியல. இப்படி ஒருத்தர் எம்பிபிஎஸ்ன்னு இருக்கிறார். இதை அறிந்த மக்கள் என்ன செய்வார்கள்? யாரா இவனுக்கெல்லாம் பட்டத்தை கொடுத்தது? தலைவலிக்கு கூட மாத்திரை கொடுக்க தெரியல, இருமலுக்கு கூட ஊசி போட தெரியல, இவனுக்கெல்லாம் யாரு இந்த எம்பிபிஎஸ் பட்டத்தை கொடுத்தாங்க? பேசுவோமா இல்லையா? ஒரு பட்டம் அது ஒருவருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதற்கான தகுதி அவருக்கு இல்லாத போது அதில் நாம் குறை காணுகிறோம். அதே மாதிரி தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு பட்டத்தை தந்திருக்கிறான். எம்பிபிஎஸ் பட்டமாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கிறது. ஆனால் இந்த பட்டத்தை மனித சமுதாயத்தை படைத்த அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். குன்தும் ஹைர உம்மா, நீங்கள் தான் சமுதாயங்களிலேயே சிறந்தவர்கள். அல்லாஹ் மறுமை நாளில் நம்ம கையில் தரப்போறது இல்லை. மறுமை நாளில் ஒட்டுமொத்த உலக மக்களும் ஒன்று குழுமி இருக்கும் நேரத்தில் முஹம்மதுடைய சமுதாயத்துக்கு நான் சிறந்த சமுதாயம் என்ற பட்டத்தை வழங்குகிறேன், அந்த விருதை நான் கொடுக்க போறேன், நல்லா மறுமையில் தரப்போறது கிடையாதுங்க. ஏற்கனவே 1400 வருடங்களுக்கு முன்பாக இந்த திருமறை குர்ஆன் வசனங்கள் அருளப்படும் பொழுது அந்த நேரத்திலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள் அல்லாஹ் நமக்கு பட்டத்தை கொடுத்துட்டான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்கு மத்தியில் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள். அப்பவே அல்லாஹ் நம்முடைய கையிலே பட்டத்தை தந்திருக்கிறான். நாம் எல்லாம் பட்டதாரிகள். 5வது தான் படிச்சிருப்போம், 10வது தான் படிச்சிருப்போம். நாம் என்ன படிச்சிருக்கிறோன்றது இங்கே மேட்ரு இல்லை. ஆனால் இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்கு ஒரு பட்டம் கிடைத்திருக்கிறது. நாம் அனைவருமே பட்டதாரிகள், சிறந்த சமுதாயம் என்ற பட்டம். ஆனால் அந்த பட்டத்திற்கான காரணத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். இந்த காரணத்துக்காகத்தான் உங்களுக்கு இந்த பட்டம். அப்போ அந்த செயல், அந்த காரணம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அந்த பட்டத்திற்கான தகுதி நம்மிடத்துல இல்லாமல் போயிடும். ஒரு பட்டத்தை நம்ம வாங்கிட்டோம், ஆனால் அதற்கான தகுதி நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் இந்த இடத்துல ஆலிம்களை பார்த்து மாத்திரம் பேசவில்லை. தாயிக்களை மட்டும் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லல, நபிமார்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லல, கிளை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளை பார்த்து அல்லாஹ் பேசவில்லை. ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், எல்லா மக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், சமுதாயங்களிலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். அப்போ இந்த பொறுப்பு என்பது
மார்க்கத்தை அறிந்த ஆலிம்களுக்கு மட்டும்தான் என்று நாம் விளங்கி கொள்ளக்கூடாது. 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் மதரசாவில் படிச்சிருக்கிறாரா, அவர் தான் மார்க்கத்தை சொல்லணும், அவர் தான் சத்தியத்தை எடுத்துரைக்கணும், அவர் தான் பயான் பண்ணணும், அவர் பண்ற பயானை நம்ம கேட்கணும், அப்படி நாம் விளங்கி கொள்ளக்கூடாது. நமக்கு தெரிந்த எதுவாக இருந்தாலும் அதை நாம் பிறருக்கு எடுத்துரைக்கணும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவாயா, ஒரு வசனம் ஒற்றை செய்தி என்னிடத்தில் உங்களுக்கு வந்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள். ஒரு வசனம் கூட தெரியாத அளவுக்கா இன்றைய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க? ஒன்றும் இல்லைங்க. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தன் தான், இந்த விஷயம் தெரியாதா? முஹம்மது என்பவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர், இந்த விஷயம் தெரியாதா? அவர்களை தாண்டி வேறு யாருக்கும் கட்டுப்படக்கூடாது, யாரையும் பின்பற்றக்கூடாது, இமாம்களை பின்பற்றக்கூடாது, மதுஹபுகளை பின்பற்றக்கூடாது, சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, தாபியின்கள் தபா தாபியின்கள் இப்படி யாரையும் பின்பற்றக்கூடாது. பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் என்ற இந்த விஷயம் தெரியாதாம்? இதை கூட அறியாமலா இன்று எத்தனையோ இஸ்லாமியர்கள் தௌஹீத்வாதிகள் இருக்கிறாங்க. இருந்தாலும் மார்க்கத்தை பிறருக்கு சொல்வதிலே சற்று அலட்சியத்தை, சுயநலத்தை காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல எத்தனையோ உயிரினங்களை வைத்து நமக்கு படிப்பினை தருகிறான். ஏராளமான உயிரினங்களை வைத்து அல்லாஹ் நமக்கு படிப்பினை தரான். அதில் இருக்கிறதுலேயே ஒரு சிறிய படைப்பினம் தான் எறும்பு. இந்த எறும்பை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, ஒரு எறும்பு புற்று இருக்கிறது. அந்த எறும்பு புற்றை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய படையினரும் அந்த எறும்பு புற்றை கடந்து போறாங்க. இந்த நேரத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வருகையை ஒரே ஒரு எறும்பு பார்க்குது. அந்த எறும்பு புற்றுல ஏராளமான எறும்புகள் இருக்கிறது. அதுல ஒரே ஒரு எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றதை பார்க்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய படையினர் வருவதை பார்க்கிறது. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏராளமான அற்புதங்களை வழங்கியிருந்தான். பறவைகள் பேசுறது அவங்களுக்கு தெரியும், ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருந்தான். எறும்பு பேசுறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கேட்கும். அந்த மாதிரி அல்லாஹ் ஒரு அருட்கொடையை, ஒரு அத்தாட்சியை, ஒரு சான்றை இறைவன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தந்திருந்தான். அந்த அடிப்படையில் இந்த எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வருகையை பார்த்து, அவங்களுடைய படையினர்கள் வருவதை பார்த்து, இந்த எறும்பு ஏனைய எறும்புகளை பார்த்து பேசுகிறது. யா ஐயுஹன் நமுல், எறும்பு கூட்டமே, உதுகுலு மசாகினக்கும், உங்களுடைய குடியிருப்புகளுக்குள் நீங்கள் நுழைந்து விடுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமான், சுலைமான் உங்களை மிதித்து விட வேண்டாம். வ ஜுனூதுஹு, அவருடைய படையினர்கள் வருகிறார்கள், அவர்களும் உங்களை மிதித்து விட வேண்டாம். வஹும் லா யஷ்குரூன், அவங்க கண்ணுக்கெல்லாம் நம்ம தெரிய மாட்டோம்பாம், அவர்கள் எல்லாம் நம்மை அறிய மாட்டார்கள், நம்மளை மிதிச்சிருவாங்க, உள்ள ஓடி போயிருங்க, ஒளிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு எறும்பு ஏனைய எறும்புகளை பார்த்து பேசுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த எறும்பு நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றதை அந்த எறும்பு பார்க்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படையினர் வருவதையும் அந்த எறும்பு பார்க்கிறது. பார்த்த அந்த எறும்பு நினைத்திருந்தால் தன்னை மட்டும் தற்காத்து கொண்டிருக்கலாம். ஆமாவா இல்லையா? அவங்க வரதை பார்த்த உடனே அந்த எறும்பு இது மட்டும் ஓடி போய் ஒளிஞ்சிருக்கலாம். ஆஹா, சுலைமான் வராரு, அவங்களுடைய படையினர்கள்லாம் வர மாதிரி தெரியுது, நம்ம நைஸா வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம் என்று இந்த எறும்பு தன்னை மட்டும் தற்காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த எறும்பு செஞ்ச காரியத்தை பார்த்தீங்களா? தான் மட்டும் பாதுகாக்கப்பட்டால் போதாது, நான் மட்டும் தப்பிச்சா போதாது, என்னோடு இருக்கக்கூடிய சக எறும்புகளும் இவர்களிடத்தில் சிக்கி தவித்து விடக்கூடாது என்ற ஒரு சிந்தனை எறும்புக்கு இருந்தது. இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு என்ன உணர்த்துறான் தெரியுமா? நான் மட்டும் தப்பிச்சா போதாது, நான் மட்டும் பாதுகாக்கப்பட்டால் போதாது, தன்னோடு இருப்பவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பொதுநலமான ஒரு சிந்தனை ஓரறிவு படைத்த எறும்புக்கு இருந்தது. ஒரே ஒரு அறிவு படைத்த எறும்புக்கு இப்படி ஒரு சிந்தனை இருக்கும் பொழுது, 6 அறிவு படைத்த மனிதர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியைத்தான் இந்த சம்பவத்தின் மூலம் அல்லாஹ் நம்மிடத்துல கேட்கிறான். ஒரே ஒரு அறிவுங்க, ஒரு அறிவு படைத்த எறும்பு கூட தான் மட்டும் தப்பித்தால் போதாது என்று பிறருடைய நலத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்ற இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், நான் மட்டும் தப்பிச்சா போதும் நினைக்கிறது நியாயமா? நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போனா போதும் என்று நினைப்பது
நியாயமானதாக இருக்குமா, சரியானதாக இருக்குமா? உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், உன்னுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள் அனைவரையும் சுவனத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற சிந்தனை உனக்கு வர வேண்டாமா? ஏன் இப்படி சுயநலமாக இருக்கிறீர்கள் என்பதைத்தான் இந்த சம்பவத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பனையா கொடுக்கிறான். எறும்பு கூட பிறர் நலத்தை நாடுவதைத்தான் விரும்பி இருக்கிறது, அதனால எச்சரிக்கை செஞ்சது. ஆனால் மனிதர்கள், நீங்கள் எச்சரிக்கை செய்கிறீர்களா? நீங்கள் மார்க்கத்தை எடுத்துரைக்கிறீர்களா? நரகத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய வேதனையை, தண்டனையை பற்றி பிற மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு வருகிறதா? அல்லாஹ் திருமறையிலே கேள்வியாய் கேட்கிறானே, இந்த சம்பவத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறானே, நம்ம என்ன பதில் வச்சிருக்கிறோம்? எந்த அளவுக்கு நம்முடைய மார்க்க பிரச்சார பணி வீரியமாக சென்று கொண்டிருக்கிறது? பிறருக்கு மார்க்கத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்ற இந்த விஷயத்தில் நாம் எவ்வளவு மும்முரமாக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையவே பிறருக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக அர்ப்பணித்தார்கள். நன்மையை ஏவுவதற்காக, தீமையை விட்டும் மக்களை தடுப்பதற்காகவே தன்னுடைய முழு நேரங்களை ஒதுக்கினார்கள். வேலை வெட்டிக்கு போறதை விட, சம்பாதிக்க செல்வதை விட முழுக்க முழுக்க தாவா பணியைத்தான் தங்களுடைய முழு பணியாக, முழு வேலையாக பார்த்தார்கள். எந்த அளவுக்கு? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் திருமறையில் நூஹ் என்ற அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமுதாயத்துக்கு நன்மையை ஏவுறாங்க, தீமையை விட்டு மக்களை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க, மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க. யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, இன்னீலக்கும் நதீரும் முபீன், நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவன், நற்செய்தி சொல்லக்கூடியவன். அனி அபுதுல்லாம், நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள். வத்தகூஹு வஅதீஊன், அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வையே நீங்கள் அஞ்சுங்கள். சத்தியத்தை, ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுதாயத்துக்கு எடுத்து சொல்றாங்க. ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா? அந்த அத்தியாயத்திலேயே தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, ரப்பி, என்னுடைய இறைவா, இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, நான் இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் என்னுடைய சமுதாயத்துக்கு மார்க்கத்தை எடுத்துரைத்தேன். எப்படிப்பட்ட ஒரு வாசகம் பாருங்க. நம்மளை யாராவது அப்படி சொல்ல முடியுமா? நைட்டு நேரம், தூங்குற நேரம்னு பார்க்கல, காலையில் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற நேரம், பொருளாதாரத்தை சேகரிக்கக்கூடிய நேரம்னு பார்க்கல, எல்லா நேரத்திலும் மார்க்க பிரச்சாரத்தை தான் நான் செஞ்சேன். நம்மளை யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, ரப்பி, என்னுடைய இறைவா, இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, நான் இரவு நேரம் என்று பாரவில்லை, பகல் நேரம் என்று பார்க்கவில்லை, எல்லா நேரங்களிலும் என்னுடைய சமுதாய மக்களை உன் மார்க்கத்தை நோக்கி நான் அழைத்தேன். ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராராம், ஆனால் அதிகமான மக்கள் என்னை வெறுக்கத்தான் செய்தார்கள் அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் சொல்வதை, முறையிடுவதை நாம் பார்க்கிறோம். இதில் நம்ம என்ன கவனிக்கணும் தெரியுமா? இரவு நேரம் பகல் நேரம் என்று பாராமல் எல்லா நேரங்களிலும் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வதைத்தான் நபிமார்கள் தங்களுடைய முழு வேலையாக பார்த்தார்கள். அந்த அளவுக்கு மார்க்க பிரச்சாரம் செஞ்சாங்க. இப்படி இவர்கள் மார்க்க பிரச்சாரத்தை செய்வதற்கான தூண்டுகோலாக என்ன இருந்தது? அவர்களும் மனிதர்கள் தான், நாமும் மனிதர்கள் தான். அவங்க இந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு கால்வாசி 10%, 5% கூட நம்மளால பண்ண முடியல. அப்போ இந்த அளவுக்கு நம்மளுடைய நிலை பின்தங்கி இருப்பதற்கான காரணம் என்ன? எது அவர்களை அவ்வளவு மார்க்க பிரச்சார பணியிலே ஈடுபட செய்தது என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது கவலைதான் அதனுடைய பதிலாக வந்து நிற்கிறது. கவலைப்பட்டார்கள். நபிமார்களிடத்திலே கவலை இருந்தது. தன்னுடைய சமுதாயத்தை பற்றிய கவலை, அவர்களுடைய மறுமை நிலையை பற்றிய கவலை. அந்த கவலை, அச்சம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததனால தான் தன்னுடைய சமுதாயத்துக்காக ஏராளமான முயற்சிகளை அவர்கள் செய்தார்கள். எப்படியாவது அவர்களை சத்தியத்தை நோக்கி வென்றெடுக்க வேண்டும், சுவனத்தை நோக்கி கொண்டு வந்து விட வேண்டும் என்பதிலே தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் அவர்கள் அர்ப்பணித்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு மார்க்க பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. பல உரைகளில் நாம் கேட்டிருப்போம். தந்தைக்கு மார்க்கத்தை சொல்றாங்க. யா அபத்தி, என்னுடைய தந்தையே, லிம தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிர், செவியேற்க முடியாத, பார்க்க முடியாத சிலைகளை எதற்காக நீங்கள் வணங்குகிறீர்கள்? யா அபத்தி, என்னுடைய தந்தையே,
இன்னி கது ஜாஅனி மினல் இல்மி மாலம் யஅதிக், உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஞானம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். ஃபத்தபிஇனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. 19வது அத்தியாயம் மரியம் என்ற அத்தியாயத்தில் நம்மளால பார்க்க முடியும். இந்த அளவுக்கு மார்க்கத்தை சொல்லியிருக்கிறாங்களே, ஏராளமான எதிர்ப்புகளை அவர்கள் சம்பாதித்தார்களா இல்லையா? இந்த மார்க்க பிரச்சாரத்தின் காரணமாக தந்தையே கல்லால் அடிப்ப என் மூஞ்சிலே முழிக்காத போயிருந்தாங்க. அராகிபுன் அன்தா நாலிஹத்தியா இப்ராஹிம், ஏன் கடவுள்களை நீ அலட்சியப்படுத்தாத. ல இல்லம் தந்தஹி ல அர்ஜுமன்னக், இந்த காரியத்தை நீ விடலன்னு சொன்னா உன்னை நான் கல்லாலே அடிப்பண்ணாங்க. தன்னை தான் பெற்றெடுத்த மகன் என்று கூட பாராமல் கல்லாலேயே அடிச்சு கொல்லுவன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு எதிர்ப்புகளை சம்பாதித்தார்கள். இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர்கள் மார்க்க பிரச்சாரத்தை செய்ததற்கான தூண்டுகோலாக என்ன இருந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாங்க. அந்த வாசகத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து, யா அபதி, என் தந்தையே, இன்னி அஹாஃபு ஐய மஸ்ஸக அதாபுன் மினர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனிடமிருந்து உங்களுக்கு ஒரு வேதனை வந்து விடுமோன்னு நான் பயப்படுறேன். அல்லாஹ் உங்களை தண்டிச்சிருவானோன்னு நான் பயப்படுறேன். என்னுடைய மார்க்கத்துக்கு வந்துருங்க. அந்த கவலை, அந்த அச்சம் நபிமார்களிடத்தில் இருந்ததனால தான் எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் எப்படியாவது அவர்களை வென்றெடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர்கள் பயணித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரச்சார பணியை பற்றி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். 18வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இதுலம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. அல்லாஹ் சொல்ற காரணத்தை பாருங்க. நபியே, உங்களுடைய சமுதாயத்துக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றீங்க, அவர்கள் நம்பாத காரணத்தினால் அவங்களுக்காக கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்து கொள்வீர்களாம் அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறான். நபியே, சமுதாயத்துக்கு மார்க்கத்தை நீங்க எடுத்து சொல்றீங்க, அவர்கள் சத்தியத்தை ஏற்கவில்லை, நம்ப மறுக்கிறார்கள். அவர்கள் நம்பாத காரணத்தினால் சத்தியத்தை ஏற்கவில்லையே என்பதற்காக அவங்களுக்காக நீங்கள் கவலைப்பட்டு, நபியே, உங்களுடைய உயிரே போயிரும் போலையே, உங்களை நீங்களே மாய்த்து கொள்வீர்கள் போலையே என்ற வாசகத்தை அல்லாஹ் திருமறையில் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளவு கவலைப்பட்டிருக்காங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ யுதில்லு மையஷா, அல்லாஹ் தான் நாடியோரை வழிகேட்டிலேயே விட்டு விடுவான். எவ்வளவுதான் பிரச்சாரம் பண்ணாலும் நேர் வழி கிடைக்காதுங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் விடிய விடிய அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாலும் செவிடங்காதல சங்கு ஊதுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அல்லாஹ் நாடலைன்னா நேர் வழி கிடைக்க வாய்ப்பே இல்லை. யஹ்தி மையஷா, அதே சமயத்தில் ஒரே ஒரு தடவை ஒருத்தருக்கு சொன்னாலும் அல்லாஹ் நாடுனா நேர் வழி கொடுத்துருவான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹ் யுதில்லு மையஷா, தான் நாடியோரை வழிகேட்டிலேயே விட்டு விடுவான். யஹ்தி மையஷா, தான் நாடியோருக்கு உடனே நேர்வழியும் தந்துடுவான். ஃபலா தத்ஹப் நஃப்ஸுக அலைஹிம் ஹஸராத், எனவே நபியே, அவர்களுக்காக கவலைப்பட்டு உங்க உயிர் போயிட வேண்டாமே. மார்க்கத்தை சொல்றது தானே உங்களுடைய வேலை, சத்தியத்தை எடுத்துரைப்பது மட்டும்தானே உங்களுடைய பணி. அவர்களுக்கு நேர்வழி கிடைப்பது, அவர்கள் அசத்தியத்தில் அப்படியே இருப்பது எல்லாம் என் கையில் இருக்கு. என்னுடைய அதிகாரம். நான் நாடுனா நேர்வழி கொடுப்பேன், நான் நாடலையா வழிகேட்டிலேயே விட்டு விடுவேன். அவர்களுக்கு சத்தியம் கிடைக்கவில்லை என்பதற்காக நீங்கள் கவலைப்பட்டு நபியே உங்க உயிர் போயிட வேண்டாம். அல்லாஹ் தூதரை பார்த்து பேசுகிறான். இந்த கவலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நாமும் மார்க்க பிரச்சார பணியில் மிக தீவிரமாய் செயல்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சமுதாய மக்களுக்காக தன் உயிர் போகக்கூடிய அளவுக்கு கவலைப்பட்டிருக்கிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடன் பிறந்த சகோதரர்கள் எத்தனையோ பேர் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்கிறார்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டித்தராத அனாச்சாரங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக என்றாவது ஒரே ஒரு நாள் நாம் கவலைப்பட்டிருக்கிறோமாம்? உண்மையிலேயே அந்த கவலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் நிச்சயமாக நபிமார்கள் செய்ததை போன்ற ஒரு பிரச்சாரத்தை நம்மாலும் செய்ய முடியும். நபிமார்கள் எந்த அளவுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்தார்களோ அதே போன்ற பணியை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய முடியும். சமுதாய மக்களை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டும். சுற்றிலும் பாருங்கள்,
மக்களுடைய அவல நிலையை பாருங்கள். எந்த அளவிற்கு மார்க்கத்தை கடைபிடிப்பதில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் காட்டித்தராத பிதாத்தான காரியங்களிலே மூழ்கி திளைக்கிறார்கள் என்று பாருங்கள். எப்படி அவங்கள நம்ம அப்படியே விட்டுறது? நாளைக்கு அவங்களாம் நரகத்துக்கு போனா பிரச்சனை இல்லையா? அல்லாஹ் நரகத்தை வழங்கி அவர்களை தண்டித்தால் கவலை இல்லையா? அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாமாம்? நாம் மட்டும் சொர்க்கத்துக்கு போனால் போதும் என்று நினைப்பது, இதை விட மிகப்பெரிய சுயநலம் வேற என்ன இருக்க முடியும்? இஸ்லாத்திற்கும் சுயநலத்திற்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லா விஷயத்திலும் பிறர் நலம் நாட வேண்டும் என்று சிந்திக்க வேண்டாமா? அந்த பிறர் நலம் நாடக்கூடிய விஷயத்திலேயே தலை சிறந்ததாக இருக்கக்கூடிய நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் இந்த காரியத்தில் அதிகம் ஈடுபட வேண்டாமா? எல்லா மக்களுக்கும் நன்மையை எடுத்துரைக்க வேண்டாமா? தீமையை விட்டும் அவர்களை நாம் தடுத்து கொண்டு வர வேண்டாமா? இந்த காரியத்தை நாம் சரிவர செய்வோமேயானால் நிச்சயமாக உலாய்க ஸயர்ஹமுஹுல்லாஹ், அவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது. நாம் செய்தால் நமக்கு தான் அல்லாஹுடைய அருள். மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டும், நன்மையை ஏவி தீமையை விட்டும் மக்களை தடுக்க வேண்டும். இந்த காரியத்தை நாம் செய்தால் அல்லாஹுடைய அருளை நாம் பெறலாம், அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹுடைய பாசத்தை பெற்றவர்களாய் நாம் இருக்க முடியும். அந்த இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்குமே ஆனால் நாளை மறுமையிலே அதன் மூலமாக நாம் இலகுவாக வெற்றி அடையலாம். மறுமை வெற்றிக்காக வித்திடக்கூடிய இந்த இறை அருளை பெறுவதற்கு நமக்கு தெரிந்த எல்லா விஷயத்தையும் பிற மக்களுக்கு எடுத்துரைக்கணும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், மார்க்கத்தை சொல்லித்தரணும். இதிலே அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும். அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இன்னும் இறைவனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அதை பற்றி நாம் பார்க்கலாம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி